लक्ष्मीनाथसमारम्भां नादयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपतां भुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यनेमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदात्मयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गरिरेणुं परकारिचिन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे नमस्तेस्तु वराहाय लीलो योत्तरतमहीं पुरमत्यगते यस्य मेरुगणगणायते प्रलयो तन्वत्तुत्तीर्णं प्रपद्येऽहं वसुन्धरा महावराहत्दंष्ट्राग्र मल्लीकोशमतव्रताम् அவதாரிகை வேதோகில தர்ம மூலம் என்றும் புத்திரதேவ மனுஷ்யானாம் வேதச்சக்ஷு சனாதனம் என்றும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவஹித புருஷார்த்தங்களான வேதங்களுக்கு பரிகர போதங்களான வித்யாஸ்தானங்கள் 10 இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களுடைய உச்சாரண விசேஷ பிரதிபாதன பாத்திரத்தினாலே தத்பரமாகையாலும் நிருக்தமானது வர்ண சமான்யாதிகளை கொண்டு பதார்த்த விசேஷ பிரதிபாதனத்திலே தத்பரமாகையாலும் சந்தோ விசிதியானது வர்ணசங்கியா விசேஷணியத காயத்ரியாதி சந்தோ மாத்திர பிரதிபாதகமாகையாலும் வியாக்கரணமானது வர்ண சமுதாயாத்மகங்களான பதங்களினுடைய சாதுத்வாசா துத்வமாத்திர வியாப்ருதமாகையாலும் கல்பசூத்திரங்கள் பதசங்காத ரூப வியாக்கிய விசேஷ சோதித கர்மானுஷ்டத விசேஷ கல்பனா பிரவர்த்தங்களாகையாலும் ஜோதிஷமானது யதா சாஸ்திரானுஷ்டங்களான கர்மங்களை யதாகாலம் அனுஷ்டிக்கும்படி காலவிசேஷ பிரதர்சன பிரதானமாகையாலும் நியாயசாஸ்திரமானது பிரமாணமானது பிரமாணாதி ஷோடசபதார்த்த விவகாரமாத்திர பிரதிஷ்டாபகமாகையாலும் மீமாம்சையானது சோப பிரம்மணங்களான வேதங்களுடைய வசன வியக்தி விசேஷ நிர்தாரணார்த்த யுக்தி விசேஷ பிரதிஷ்டாபகமாகையாலும் உபபிரம்மணங்கள் தன்னில் தர்மசாஸ்திரங்கள் கர்மோபகாப பிரம்மண பிரதானங்களாகையாலும் பிரம்மபாகோப பிரம்மண பிரதானங்களான இதிகாச புராணங்களில் இதிகாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷ ஸ்வரூபத்தை முன்னிட்டு கொண்டு பிரவர்த்திகையாலே தத்துவ பிரதிபாதகத்தில் விளம்பீத பிரத்யங்களாகும் இவைகள் தத்துவஹித புருஷார்த்த பிரதிபாதனத்தில் அப்பிரயோஜங்களாக கடவன. அதாவது புராணங்கள் பரதத்துவ பரமஹித பரமபுருஷார்த்தங்களில் சாட்சாதுப உபபிரம்மணங்களாக கடவன. புராணங்கள் தன்னில் சங்கீர்ணா சாத்விகாஷ்டவே சைவ ராஜா சாஸ்தமா சாஸ்ததா என்று கல்ப விசேஷங்களை விபஜித்து, அதாவது கல்பம் ஆரம்பிக்கிற பொழுதிலிருந்து புராணத்தினுடைய விசேஷங்களை பற்றி சொல்வது. யஸ்மின் கல்பேது யத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்யது மாஹாத்மியம் தத் ஸ்வரூபேண வர்ணியதே. அக்னே சிவஸ்ய மாஹாத்மியம் தாமசேஷு பிரகீத்யதே ராஜசேஷு ச மகாத்மியம் அதிகம் பிரம்மணோ விதுः. சங்கீர்ணேஷு சரஸ்வத்யா புத்ருணாம் ச நிகத்யதே சாத்வீகேஷ்வத கல்பேஷு மகாத்மியமதிகம் ஹரே தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராம் கதிம் என்று சொல்லுகிறபடியாலே சாத்வீக கல்பங்களிலே சர்வோத்தரனான பிரம்மாவாலே புரோக்தங்களாய் மகான் பிரபுர்வை புருஷா சத்வைசேஷ பிரவர்த்தக என்கிறபடியே சத்வ பிரவர்த்தகனான பரமபுருஷனுக்கு பிரதிபாதங்களாய் சத்வாத் சஜ்ஞாயதே ஞானம் என்றும் சத்வம் விஷ்ணு பிரகாசகம் என்றும் சொல்லுகிறபடியே அஜ்ஞான சம்சய விபர்யங்கள் தீரும்படி பரதத்வாதி விசேஷ நிச்சாயங்களான சாத்வீக புராணங்களே முமுட்சுக்களுக்கு உபஜீவங்களை கடவன. சாத்வீக புராணங்கள் தன்னில் இதர வக்ருதங்களான புராணங்களில் காட்டில் பரமசத்துவ சமாஸ்ரயனான பகவான் பக்தாவாக பிரவருத்தமான புராணமே உத்கிருஷ்டமாக கடவது. அதாவது பகவத் வாக்கியங்களில் தன்னிலும் கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கலந்த சுரரை உள்ளம்பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் என்கிறபடியே
திண்கடல் காலசுரருக்கு திங்கழைக்கும் திருமால் என்கிறபடியே சர்வேஸ்வரன் ஆசுர பிரகத்திகளுடைய மோகனார்த்தமாக அருள் செய்யும் வார்த்தைகள் சாத்வீகர்களுக்கு உபஜீவங்களாக ஆக என்கிறபடியே மற்றவர்களுடைய அவஸ்தா விசேஷங்களே வாக்கியங்களை பார்த்தால் பரமபத நிலையன் அருள் செய்யும் வார்த்தை பரன் வாக்கியமாகியாலே பந்தமில்லாதோர் கேட்கும்படியாயிருக்கும். க்ஷீராப்திநாதன் வாக்கியங்களை பார்த்தாலே கடல் ஓசையோடு கலந்து அர்த்த பிரத்யேகமானது பிரத்யாயகமாகாது. மச்சரூபியனானவன் வாக்கியத்தை பார்த்தால் ஒரு காலம் கரையேற்றவற்றவன் வார்த்தகை ஆகினாலே ஜடாசய சம்பந்தம் தோற்றும்படியாயிருக்கும். கூர்மரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் ஸ்திரர் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்குமவன் சொல்லும் வார்த்தையாகலே மேற்கொள்ளும் வார்த்தையிராது. நிசர்மம் வாக்கியம் கழுத்துக்கு மேலொருபடியும் கீழொருபடியுமாகையாலே பிரதோஷோதிதமாயிருக்கும். ஸ்ரீ வாமனன் வாக்கியம் அடியற் சொன்னபடி அன்றிக்கே விஷயபதமாயிருக்கும். இவ்வளவு அன்றிக்கே கவியாயிருப்பன் ஒருத்தனளவிலே கண்ணடிவை உடையத்தாயிருக்கும். பரசுராமன் வாக்கியம் பரசுதாரணம் பண்ணி சர்வாவஸ்தைகளும் க்ஷமை விட்டவன் வார்த்தகையாலே பிரத்யம் பிறக்கும்படி இராது. சக்கரவர்த்தி திருமகன் வாக்கியம் கவிகளோடே கலந்து புண்ணிய ஜனபாத பர்யந்தமாயிருக்கும். பலபத்ரன் வாக்கியம் சரஸ்ரோதாலே தாழப்போபாரியும் உத்பத பிரவர்த்தராக்கினவன் வார்த்தகையாலே மத விகாரம் தோன்றியிருக்கும். அவ்வளவு அன்றிக்கே சுத்த வர்ணமாயிருக்கச் செய்தேயும் கலப்பையுடையவன் வார்த்தையாகியாலே விஸ்வசிக்க உண்ணாதபடியாயிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ண வாக்கியம் பிறந்தவன்று தொடங்கி கைவந்த களவிலே காணலாம் படியாயிருக்கும். கல்கி அவதாரம் வாக்கியம் வரப்போகிறது என்றிருக்கும் போது போக்கிய ஒருவருக்கும் கைவந்திருக்கும் வார்த்தை என்று அவ்வளவன்றிக்கே அனுமானித்தறிய வேண்டியதாயிருக்கும். இப்படிப்பட்டது இப்படிக்கொரு அந்யதா சங்கை பண்ண ஒண்ணாதபடி ஏனத்துருவாகி நிலவங்கைகளில் கொண்ட ஞானத்தின் ஒளியுரு என்றும் ஏனத்துருவாய் இடந்த ஞானப்பிரான் என்றும் சொல்லுகிறபடியாலே சம்யக்ஞோன ஞானோபகாரகனாயிலாலும் பன்றியா என்று பாரகம் கீண்ட பாழியான் ஆழியானருளே நன்று நானுய்ய என்று ஞானவான்கள் விஸ்வசித்து கைக்கொள்ளும்படியா கிருபாதிசயத்தை உடையவனாகியாலும் ஆதி முன்னேனம் ஆகிய அரணாய் மூர்த்தியானு நம்மையாடு வரிசை என்று சொல்லும்படியானே இந்த வராக அவதாரத்தில் தாம் அந்தமில் பேரின்பம் பெற்றபடியே அருளி செய்யாலும் அவனுடைய இரட்சகத்துவமானது உத்தாரகமான இரட்சகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரட்சணம் வாத்சல்ய மூலம் என்று தோன்றும்படி ஏனமாய் நிலங்கின்ற எண்ணப்பறை என்றும் அப்பனூன்றி இடந்தயிற்றில் கொண்டனாள் என்றும் வாத்சல்யா வினாபூதமான புத்திருத்துவ விபனுக்கு உண்டவென்றும் சொல்லுகையாலும் வராக அவதாரமே சர்வோத்கிருஷ்டகமாக கடவது. அதாவது வராக அவதாரம் எல்லா அவதாரத்திலும் உத்கிருஷ்டமான அவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சகலலோக பிதாவான இவனை சகலலோக மாதாவான பூமி பிராட்டி பிரஜைகளுக்கு இதமே என்று பிரஷ்னம் பண்ண பிரபுத்தமான புராணமாகியாலே இப்புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக கடவுது என்று பெரியவர்கள் வாக்கு. இது சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்தருளி செய்யும் வார்த்தையாலே பாம்படையாருக்கும் தம் பாம்பு போரே நாவிரட்டுமிடம் வாய்த்து என்கிறபடியே இதுவும் உபாரம்ப விஷயமாக என்னே அவ்வாத்தியம் செம்மையுடைய திருவரங்கர் தாம் படித்த மெய்மை பெருவார்த்தை விட்டிருப்பர் என்றிருக்கும்படியாரும் இந்த அனந்த பஜக சம்சர்க்க சோஷத்தாலே பொய்யாகிறவதென்று அதிசங்கை பண்ணினான் அளித்தனை. ஆகையால் இந்த புராணமெல்லாம் புராணங்களிலும் இந்த வரா புராணமெல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக தட்டில்லை. எங்கனே என்னில் இப்புராணம் தன்னில் பகவான் அருளி செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியோத்கிருஷ்டமாக கடவுது. இவர் பல உபாயங்களை மருளி செய்ய கேட்டருளின் ஆட்சியார் உபாயங்களிலும் கிடக்கச் செய்தே இக்கானரூபமான உபாயத்தை தாம் பற்றி பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்றும் துமரர்கள் துவித்தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ என்றும் பாபா எழுந்திராய் பாடி பறை கொண்டு என்றும் நின்முற்றம் தோந்து முகில்வண்ணன் பெயர்பாடி என்றும் மனத்தை கிணியானை பாடவு நீ என்றும் கள்ளி கலந்தானை கீர்த்தியை பாடி என்றும் பங்கே கண்ணானை பாட என்றும் மாற்றாரை மாற்றழிக்க பாட என்றும் தூயோமாய் வந்தும் துயிழப் பாட என்றும் திருத்தக்க செல்வம் சேவகும் யாம்பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு என்றும் இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கேற
நான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளிச் செய்து பாடவல்ல நாச்சியார் என்னும் பெயர் பெற்றபடியாலும் இக்கீத ரூபமான உபாயமே முக்கியமாக கடவுதென்று நாச்சியாரை பார்த்தருளிச் செய்து அருளினார். மூலமும் வியாக்கியானமும் அவதாரகை சம்பூர்ணம். இதிலே வியாக்கியானங்கள் படி எளிய நடை பட்டர் வியாக்கியானம் இருக்கின்றது. கைசிக புராணம் என்பது வராக புராணத்திலே 48வது அத்தியாயத்திலே இருக்கிறது. வராக புராணே பூமி வராக சம்வாதே கைசிக மகாத்மிய நாம அஷ்டாசத்வாரிம்ச அத்தியாயः इति. जागरेतु विसाराक्षी जानतो वाप्यजानतः यो मे प्रकायिते गेयं मम भक्त्या व्यवस्थितः. சிறப்பாக பாடக்கூடிய ஒருவன் பிரம்மமுகூர்த்தத்திலே தமக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்று எண்ணியவனாக நமது திருக்கல்யாண குணங்களை உணர்த்தும் விதமாக கூறப்படுகின்ற சரிதங்களை எந்த பலனையும் எதிர்பாராமல் நம் மீது பக்தி வைத்து நமக்கே பாடுவானாக என்று விராக பெருமான் பூமி பிராட்டியை பிராட்டியிடம் தன்னை குறித்து பாடுபவனின் லட்சணம் அருளி செய்தார். யாவந்தி தொக்ஷரண்யஸ்ய கீயமானே யசஸ்வினி தாவத் வருஷ சஹஸ்ராணி சொர்க்கலோகே மஹீயதே. இதிலே நம்பாடுவன் என்பது சண்டாளனுக்கு வட்டரிட்ட பெயராகும். எம்பெருமான் பிராட்டியிடம் இப்படியாக உன்னுடைய புகழ் என்னுடைய புகழ் ஆகியவற்றை உணர்த்தும் விதமாக இருக்கின்ற சரிதங்களே நம் முன்பாக விண்ணப்பம் செய்தால் கிட்டுவது என்ன? அந்த சரிதங்களிலே உள்ள ஒவ்வொரு அக்ஷரம் பாடப்படும் போது எத்தனை முறை ஆரோகணம் என்றும் அவரோகணம் அடையுமோ அத்தனை 1000 ஆண்டுகள் அவற்றை பாடுபவன் சொர்க்கத்தில் இருப்பான் என்றும் கூறுகிறார். ரூபவான் குணவான் சுத்த சர்வதர்ம பிரதவான் வரஹா நித்தியம் பட்சதி வைசக்கரம் வஜ்ரஹஸ்தம் நசம்சயா. இதில் அவன் சொர்க்கத்திலே இருக்கும்போது அங்குள்ள அனைவரையும் விட அழகுள்ளவனாகும் சிறந்த குணமுடவனாகும். இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே உள்ள போதும் என்னை மறக்காமல் இருப்பனாகும். சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் தன் வஜ்ராயங்களுடன் வந்து வணங்கப்பட்டவனாம் இருப்பான் என்று பெருமாள் சேவிக்கிறார். பெருமாள் சொல்லுகிறார். மத்பக்தாவி யாயதே இந்திரேணைக பதே ஸ்திதः சர்வதர்ம குணஸ்ரேஷ்ட தத்ராபி மமலுப்தகா. இப்படியாக இந்திரன் அவனை வணங்கியபடி உள்ள போதிலும் நம்மை பாடுபவன் இந்திரன் போன்று நம்மை மறக்காமல் இருப்பான். எனது ஆராதனைகள் என்னும் கர்மங்களை விடாமல் செய்தபடி எப்போதும் என்னையே எண்ணியபடி இருப்பான். இந்திரலோகாத் பரிபிருஷ்டோ மமகேய பாராயணா பிரமுக்த சர்வசாம்சாரை மம லோகஞ்ச கச்சதி. இவன் இந்திரலோகத்திலே உள்ள காலம் வரை என்னை நினைத்தபடி என்னை பாடியபடி இருப்பதுடன் அங்குள்ள அனைவரையும் அழைத்து அந்த பாடல்களை கேட்கும்படி செய்கிறார். அதனால் இவனை அங்கிருந்து எடுத்து நமது பரவத்தில் எப்போதும் எனக்கே பாடிக்கொண்டு இருக்கும்படியாக செய்கின்றேன் என்று பெருமாள் சாதிக்கிறார். ஏவந்து வச்சனம் சிருத்வா தத்பிரசாதாத் சுந்தரா வராஹரூபிணம் தேவம் பிரத்யுவாஜ சுபானனாக. இப்படியாக வராப்பெருமாள் கூறியதை கேட்ட பூமிப்பிராட்டி தன்னுடைய மனதில் உள்ள மகிழ்ச்சி அனைத்தும் வளர்ந்த தனது திருமுகத்தில் தோன்றும்படியாக வராப்பெருமானிடம் பின்வரும்படி விண்ணப்பம் செய்தாள். அஹோ கீத பிரபவா வை எஸ்வைவா வருகைக்குதா கச்ச கீத பிரபாவேன சித்தம் பிராப்தோ மகாதபா. பூமி பிராட்டி எம்பெருமானிடம் வேதங்கள் மற்றும் ரிஷிகள் ஆகியோர் கூறுவது இல்லாமல் நீங்களே உங்களை பாடுவாரின் மேன்மையை உணர்த்தும்படி இருப்பதால் அவனுடைய மேன்மை எல்லையற்றது என்கிறதாகிறது. இப்படியாக உயர்ந்த பாடல்களை கொண்டு உம்முடைய திருவடிகளை அடைந்தவன் யார் என்பதை அருளி செய்ய வேண்டும் என்றார். பெருமாள் சேவிக்கிறார். தாயார் சேவித்த பெருமாள் தனது உபாயமாக சேவிக்கிறார். ஸ்ரீ வராஹு உவாச்சா ஸ்ருணுத்தன் வேததே தேவி கத்தியமானம் யசஸ்வினம் எஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. பாம்படையாருக்கும் தம் பாம்பு போல் நாவு 2 முழவாய்த்து என்று நீ நம்மை சொல்லும்படி உம்மோடு நாம் ரசித்து சொல்லுகிற வார்த்தையாக நெய்யாதே. இந்த பூமிராட்டி இடம் வராக பெருமான் பாம்பின் மீது சயனித்தோடுவனுக்கு பாம்பு போன்று நாக்கு 2 என்று என்னை பற்றி எண்ணிவிடாதே. நான் இப்போது கூறும் சொற்களை உன்னுடைய லீலைகளை மயங்கி கிடப்பதால் கூறும் பொய்யான சொற்களும் என்று நினைத்து விடாதே. நான் இப்போது கூறப்போவது சத்தியம் சத்தியமாகும். ஒருவன் நம்மை குறித்து பாடி நமது பரவதம் பெற்றான், அவனை பற்றி கூறுவேன் என்றார். அஸ்தி தக்ஷிண திக்பாகே மகேந்திரோ நாமபர்பதா தத்ர க்ஷீரநதி புண்ணியாக தட்சிணே சாகரங்கமாக. தென் திசையிலே மகேந்திர பர்வதம் என்று ஒரு மலை உள்ளது. அங்கு ஓடும் பாலாறு என்று என்னும் நதியும் உள்ளது. இது தென் தமுத்திரத்திலே சென்று கலக்கிறது. இது தற்போதே உள்ள தென் திருக்குறுங்குடி கஷேத்திரத்துக்கு அருகில் உள்ள மகேந்திர பர்வதமாகும். தத்திர சித்தாசிரமே பத்ரே சண்டால கிருத நிச்சயா தூராத் ஜாகரணே காதி விபக்தியா விவஸ்திதா. எம்பெருமான் பிராட்டிடம் முன்பு நீயும் நானும் சிறிய குடிசை கட்டிக்கொண்டு அந்த திருக்குறுங்குடி ஊரில் வசித்து வந்தோம். அங்கு மிகவும் தாழ்ந்த பிறப்பில் பிறந்த ஒருவன் நமக்கு முன்பாக பாட வேண்டும் என்று உறுதி கொண்டவனாக அன்றாடம் நம் திருப்பள்ளி எழ பாட வேண்டும் என்னும் விரதம் பூண்டு பக்தியோடு பரபிரம்ம முகூர்த்தத்தில் மிகுந்த தூரத்திலிருந்து வந்து பாடியபடி இருந்தான் என்றாள். ஏவந்து காயமானத்த கதா சம்வத்சராத்சரா தசா ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய மத்பக்தஸ்ய வசுந்தரே. இப்படியாக தாழ்ந்த வரப்பை அடைந்துள்ள போதிலும் எனது திருக்கல்யாண குணங்களை பொழுந்தபடி நமக்கு பக்தனானவன் 10
ஆண்டுகளாக பாடிபடி இருந்தான். கௌமுதஸ்ய தூ மாசஸ்ய துவாதஸ்யாம் சுக்லபக்ஷக சுப்தே ஜனே கதே மாமே வீணா மானிய நெறியோ. இப்படி இருக்கிற ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி துறைவனின் 2வது ஜாமத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும்போது நேரம் வந்தது. அப்போது அவன் நம்மை திருப்பள்ளி அழச் செய்ய பாட வேண்டும் என்பதை மறக்காமல் நம் உள்ள இடத்திற்கு வந்து நம் முன்பாக பாடி எண்ணியவனாக கையில் வீணையுடன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டான். ततो वर्मदी चंडालो गृहीतो ब्रह्मराक्षसा अल्पप्राण सुभोगो வை பலவான் பிரம்மராட்சசா. இப்படி இருந்த அவனை ஒரு வருகின்ற வழியிலே ஒரு பிரம்மராட்சசன் பலசாலியாக இருந்த பிரம்மராட்சன் இந்த நம்பாடுவானை நமக்கு என்று பாடுகின்றவரை இந்த நம்பாடுவானை நினைத்து நினைத்து உரிய உள்ளம் காரணமாக உடலில் பலமில்லாதவான் இருந்தான். அவனிடம் இந்த பிரம்மராட்சசனிடம் இந்த பலமில்லாத நம்பாடுவான் சிக்கினான். दुःखेन सुतत्सुन्दप्तो न च शक्तो विचेष्टितुम् उवाच वचनं मन्दं मादङ्गो பிரம்மராட்சசம். அவனுக்கு பலமில்லை என்பதனாலே வீரத்தை காட்டி தப்பிச் செல்ல முடியவில்லை. அந்தடன் இல்லை என்பதனாலே மந்திரம் எதுவும் தந்திரம் எதுவும் தெரியவில்லை. அதனாலே தன் பாரத்தை எல்லாம் எம்பெருமானிடம் விட்டுவிட்டு பிரம்மராட்சசனிடம் இனிமையாக பேசத் தொடங்கினான். கச்சாமி சந்தோஷமிதுவகம் ஜாகரணே ஹரிம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசம் உஞ்சமாம். அதாவது பிரம்மராட்சதா நான் சர்வேஸ்வரனை பாடி அவன் அழிப்பவற்றை பெற வேண்டிய என்னை நீ விடுவாயாக என்று வேண்டுகிறான். எவம் முக்த சுபாகேன பகவான் பிரம்மராட்சசா அமர்ஷ வசமாபன்னோ நசகிஞ்சித் தம் அப்ரவீத். இப்படி இதனை கேட்ட பிரம்மராட்சன் எதுவும் பேசாமல் அவரை அலட்சியமாக பார்த்து நின்றது. ஆத்மானம் பிரதிபாவந்தம் சண்டாலோ பிரம்மராட்சசம் கிம் துவயா சேஷ்டிதவ்யம் மேயே ஏவம் பிரஜாவசி. மிகுந்த கோபத்துடன் தன் மீது விடும்படியாக வரும் பிரம்மராட்சசனும் நம்பாடுவான். இப்படி வரும் நீ ஓடி வந்து என்ன செய்யப் போகிறாய் என்றான். சுவாக வசனம் சத்வா ததோ வை பிரம்மராட்சசா உவாச்ச வசனம் கோரம் மானுஷா ஹாரலோருப்பா. இந்த பிரம்மராட்சன் நம்பாடும் சொல்லினை கேட்டது. ஆயினும் மிகுந்த பசி காரணமாகவும் மனித மாமிசத்தை உண்ண வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு காரணமாகவும் அவனை பார்த்து சீற்றத்துடன் பேசத் தொடங்கியது. அத்தியதே தசராத்திரம் வை நிஹாரஸ்ய கச்சதா தத்ரா தாத்ராத்வம் விஹீதோ மஹ்யமாஹார பிரதோ மமஹ. ஏனான் நம்பாடுவானிடம் பிரம்மராட்சச நம்பாடுவானிடம் நீ 10 ஆண்டுகள் நீண்ட தூரம் சென்று பாடி இழைத்து நிற்கிறாய். நான் 10 நாட்களாக உண்ணாமல் இழைத்து நிற்கிறேன். தெய்வமாக பார்த்து எனக்கு ஏற்ற ஆகாரமாக உன்னை அனுப்பியுள்ளது. உன்னை விடுவேனா என்றது. ஆத்மத்வாம் பக்ஷயிஷ்யாமி ஸ்வசா மாம்ச தோணிதம் தர்ப்பயித்வா யதா நியாயம் யாஸ்யாமி ச யதேப்சிதம். உனது உடல் உறுப்புகளை தனியாக எடுத்து உன்னுடைய உடலின் ரத்தம் மற்றும் மாமிசங்களை நான் வணங்கும் தேவதைக்கு ஆராதனமாக அளிப்பேன். அதன் பின்னர் அவற்றை உண்டு எனது பசியை தீர்த்து கொண்டு என்படியே செல்வேன். பிரம்மரக்ஷோ வசத்ருத்வா சுபாகோ கீதலாலசா ராட்சசம் சந்தையா மாச மமபக்தோ விவஸ்திதா. இதனை கேட்டு நம்பாடுவான் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்த போதிலும் நம் மீது கொண்ட பக்தி காரணமாக நமக்கு பாட வேண்டும் என்ற ஆசையினாலே பிரம்ம ராட்சசரிடம் நம்மை அழிக்கக்கூடியபடி பேசினான். ஸ்ருணுத்தத்துவம் மகாபாக பக்ஷயோகம் சௌபாகதா அவசியம் எதத் கர்த்தவியம் தாத்ரா தத்தம் யதாதவா. நம்பாடுவான் அதனிடம் நீண்ட கைகளை கொண்டவரே நான் கூறுவதை சற்று கேட்பாயாக. நீ கூறியபடி நான் உனக்கு உணவாவேன். நான் முகன் உனக்கும் எனக்கும் எழுதி வைத்தபடி செய்வது அவசியமே ஆகும் என்று தொடங்கினான். பச்சாத் காசிசிமாம் ரக்ஷோ ஜாகரே விரிவர்த்ததே விஷ்ணோ சந்தோஷனார்த்தாயம் ஏதம் விரதம் உத்தமம். எனது ஒரு கடமை உள்ளது. சர்வேஸ்வரன் மகிழும் பொருட்டு ஜாகர விரதம் என்றும் கர்மம் எனக்கு உள்ளது. அதாவது திருப்பள்ளி எழுப்புதல் என்பதாகும். அதனை முடித்துவிட்டு நான் மீண்டும் இங்கு வருகிறேன். உனது உணவாக என்னை ஏற்றுக்கொள்வாயாக. ரக்ஷவாம் விரதபங்காத் வை தெய்வம் நாராயணம் பிரதி ஜாகரே விரிவிருத்தேது மாம் பக்ஷே யதேப்சிதம். எம்பெருமான் விஷயமாக கொண்ட இந்த விரதத்துக்கு தடை ஏற்படாமல் நீயே காக்க வேண்டும். அந்த விரதம் முடிந்தவுடன் உன் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன்படி என்னை உண்பாயாக. சுவாகஸ்ய வசஸ்ருத்வா பிரம்மரக்ஷ சக்ஷுதார்த்திதம் உவாச்ச முதரம் வாக்கியம் சுவாகம் தத் அனந்தரம். அதாவது இதனை கேட்ட பசியால் பாடியபடி பிரம்மாட்சன் இனிமையாக கூறத் தொடங்கியது. மோகம் வாக்ஷ சண்டால புனரேஷ்யாமயம் அகம் துதி கோஹி ரக்ஷோமுகாத் பிரஷ்டஸ் தன்முகாயாபி வர்த்ததே. பிரம்மராட்சஸ் நம்பாடுவன் சண்டாளனே உன்னுடைய தாழ்ந்த பிறப்புக்கு ஏற்றது போலவே உனது சொற்களும் தாழ்வாக உள்ளது. யாராவது என் போன்றவனிடம் அகப்பட்டு தப்பிச் சென்று மீண்டும் தானாகவே அகப்பட்டுக் கொள்வானா? நீ சரியான பொய் கொள்கிறாய் என்றார். வசந்தி பந்தாதோ தேசாச்ச வகஸ்ததா ஆத்மனே சம்பரித்திச்ச பரீட்சாம் கத்துமிச்சசி. இந்த வழியை தேர்த்து உனது ஏற்பட அடைய வழி பல வழிகள் உள்ளன. இந்த தேசத்தை தவிர நீ வசிக்க பிரதேசங்கள் உனது ஏற்படுத்த விட்டு வேறு ஏற்படும் செல்கிறாய் போலும். அதாவது இங்கே வராமல் தப்பிக்க காரணம் கூறுவதாக பிரம்மரக்ஷச இவற்றை கூறுகிறது. ஸ்வசரீர விநாசாய ந சாகச்சதி கச்சனா ரக்ஷசோ முகப்பிரவிஷ்ட புனராகந்துமிச்சசி. தன்னுடைய உடல் ஓர் இடத்திற்கு சென்றால் அழிந்துவிடும் என்று அறிந்த ஒருவன் அந்த இடத்தை திரும்பி வருவானா?
என்னிடம் வந்து தப்பிச் சென்று மீண்டும் என்னிடமே வருவேன் என்று பொய் கூறுகிறாய். ராட்சசஸ்ய சாஸ்ருத்வா சண்டாலோ தர்ம சம்ஸ்ருதம் உவாச்சமுதரம் வாக்கியம் ராட்சசம் பிச்சிதாசனம். இப்படி ரட்சசு சொன்ன வார்த்தையை கேட்டு, அதாவது இப்படி ஆகக்கூடிய பிரம்மராட்சசன் சொற்களை கேட்ட நம்பாடுவான் அதனிடம் தர்மத்தின் வழி நிற்பனவாகும் இனிமையாய் உள்ள சொற்களை கூறத் தொடங்கினான். எத் அபயம் எத் பயம் யத்யப்யஹம் ஹி சண்டால பூர்வகர்ம விதூஷிதா பிராப்தோகம் மானுஷம் பாவம் விதிதே நாந்தராத்மனாக. அதன் நம்பாடுவானவரிடம், எனது பூர்வ கர்மம் காரணமாக நான் சண்டாளமாக பிறந்தேன் என்றாலும் பரம்பொருளை பற்றிய ஞானம் ஏற்பட்டதால் உயர்ந்த பிறவிக்கான ஞானம் எனக்கு உள்ளது என்று நான் கூறுவதை கேட்பாக என்றான். சுடுத்தத் சமயம் ரக்ஷோ ஏனாகச்ச ஆமியகம் புனா துராஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்தே. மூன்று உலகளின் நாயகனான சர்வேஸ்வரனை நான் சென்று திருப்பள்ளி எழிச் செய்து அவன் அளிக்கின்ற வரத்துடன் மீண்டும் வருவேன். அதற்கான சத்தியங்களும் செய்து கொடுக்கிறேன். அந்த சொற்களினை கேட்பாயாக. சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோக சத்திய பிரதிஷ்டிதா நாகம் மித்யா பிரபக்ஷாமி சத்தியமேவ வதாம்யஹம். இந்த ஸ்லோகங்கள் ஏற்படுத்தியது சத்தியம் என்ற பெரும்பொருளாகும். உலகம் நிலைத்து நிற்பதும் சத்தியம் என்பதாகும். எனவே நான் சத்தியம் மட்டுமே கூறுவேன், அல்லாது பொய் கூற மாட்டேன் என்றது. அத்தியமே சமயசுத்திர பிரம்மராட்சச தம் ஸ்ருணு ஷபாமி சத்தியேன கதோ யத்யஹம் நாகமே புனஹா. அதாவது பிரம்மராட்சசனே, எனது சபத்தை கேட்பாயாக. நான் உன்னிடம் மீண்டும் வரவில்லை என்றால் அனைத்திற்கும் காரணமான சத்தியத்தை மீறுவன் அடையும் பாவத்தை அடைவேனாக. யோகச்சேத் தாராம்ச காமமோக பிரபீடிதா தஸ்ய பிரபேத லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் மன்மதனுக்கு அம்பிற்கு இலக்காகி வேறு பெண்களை நாடுபவன் அடையக்கூடிய பாவத்தை நான் அடைவேனாக என்றான். வாகவேதம் தூயா குர்யாத் ஆன்மனஸ்சோபுஞ்சிதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் உணவு உண்ணும் இடத்தில் தனக்கு மற்றவர்களுக்கும் உணவில் சுவை என்றும் மற்றும் அளவு வேறுபாடுகள் செய்பவன் அடையும் பாவத்தை அடைவேனாக என்றான். தத்வாவை பூமிதானம் தூ புனராச்சிந்ததேஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் அந்தணன் ஒருவனுக்கு தானமாக ஒரு நிலத்தை அளித்துவிட்டு மீண்டும் அதே நிலத்தை அபகரிப்பவன் அடையக்கூடிய பாவத்தை அடைவேனாக என்றான். ஸ்ரீம் புக்வா ரூபவதியும் புனர் எஸ்தாம் வினிந்ததி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. இப்படி நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் அழகான பெண்களே அவரது இளமையை அனுபவித்து அவளுக்கு வயதான பின் ஏதோ குற்றம் கூறி அவளை தள்ளிவிடுகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். யோமாவாச்சாம் சாராட்சி ஸ்ராத்ததம் கிருத்வா ஸ்திரியம் விரஜயேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. அதாவது நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் அமாவாசை என்று சாத்தம் செய்துவிட்டு வெளியிடும் கூடினால் ஏற்படும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். புத்வா பரஸ்ய சான்னாதி யஸ்யம் நிந்ததி நிற்குணா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. யாவன் பரனுடைய அன்னத்தை நன்றாக பூஜித்து நான் மீண்டும் அழைக்கின்ற சோற்றை நன்றாக உண்டுவிட்டு கருணை இல்லாமல் அவனை தூழிப்பதால் ஏற்படும் பாவத்தை அடைவேனாக அவனது பாவம் அடைவேனாக என்கின்றார். எஸ்து கன்யாம் ததா மீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்களித்து விட்டு அபிதம் செய்யாமல் உள்ளதால் ஏற்படும் பாவத்தை அடைகிறானோ அவரது பாவத்தை அடைவேனாக என்றான். ஷட்ய அஷ்டம் யோர் மாமாஸ்யோ சதுர்தோ நித்யசா அஸ்நாதானம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் ஷஷ்டி அஷ்டமி அமாவாசை சதுர்த்தியாக திதிகளை நீராடாமல் உணவு உட்கொண்டால் வரும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். தாஸ்யாமிதி பிரதித்ருஷ்ய ரச்சயஸ்தத்ய பிரயிஷ்யதி கதிம் தஸ்ய பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவனுக்கு ஒரு பொருளை அளிக்கின்றேன் என்று கூறிவிட்டு அளிக்காமல் போதால் வரும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். புத்திரபாரியம் து யோ கச்சேத் காமவாணவசானுகா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் தனக்கு மிகுந்த உதவி செய்து நண்பனின் மனைவியை வசீகரிப்பதால் ஏற்படும் பாவத்தை அடைகின்றானோ அவனது பாவத்தை அடைவேனாக. குருபத்னீம் ராஜபத்னீம் ஏ து கச்சந்தி மோகிதா தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் தனக்கு உபதேசம் செய்வதால் தந்தையாக உள்ள ஆச்சாரியனுடைய பத்தினி தன்னை ஆழ்வதால் தந்தையாக உள்ள அரசனின் பத்தினி ஆகியவர்களை காமம் கொண்டு அறிவிக்கிறானோ அதனால் அவன் அடையும் பாவத்தை அடைவேனாக என்றான். யோவை தாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரதிமான் பவேத் கதிம் தஸ்ய பிரபேத்வை யத்யஹம் நாகமே புனஹா. நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் இரண்டு பெண்களை வணங்கு கொண்டு ஒருவனை
புறக்கணித்து மற்றொருவனை மட்டும் அறிவிப்பதால் ஏற்படும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். அந்நின் சரணாம் பாரியாம் யௌவனேய பரித்யஜேத் தஸ்ய பாவேன லிப்யேயம் எத்தியம் நாகமே புனகா நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் மற்றவர்களை பார்க்காமல் பதுபிரதையாக உள்ள பெண்ணை இளமையிலே தியஜிப்பதால் ஏற்படும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக. கோகுலஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தனம் விதாவதா விக்னம் ஆசிரயது யஸ்யு யத் பாபம் ஸ்யாத நாகமே நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் மிகுந்த தாகம் காரணமாக நீர் பருக வேண்டும் என்ற வேகத்துடன் ஓடிவரும் பசு கூட்டத்துக்கு கிட்டும் நீரை தடுப்பதால் ஏற்படும் பாவத்தை அடைகிறானோ அவனது பாவத்தை அடைவேனாக என்றான். பிரம்மகத்தேச சுராவேச்ச சோரே பக்த பிரதே ததா இது யாகதீர் விஹதா சத்விஸ் யத்பாவம் சாதா நாகமே நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் ஒருவன் பிரம்மஹத்தியை மத்தியாபானம் பிரதபங்கம் முதலானவற்றை செய்கின்றானோ இவனை போன்ற மகாபாவிகளுக்கு கிட்டும் கதி இதுவே என்று எந்த கொடுமையான கதியை பெரியவர்களுக்கு கூடுகின்றனரோ அப்படிப்பட்ட கொடுமையான பாவத்தை அடைவேனாக என்கின்றான். வாசுதேவம் பரித்யஜ ஏன்யம் தேவ வாசுதே தேஷாம் கதி பிரபுத்தியவை யத்யகம் நாகமே புனகா நான் மீண்டும் வரவில்லை என்றால் எந்த சிலர் அடைவதற்கு சுலபமாகவும் எங்கும் உள்ளவனும் ஆகிய வாசுதேவனை ஆராதிக்காமல் மற்ற தேவர்களை உபாசிக்கிறார்களோ இதனால் எத்தகைய தாழ்ந்த கதியை அடைகின்றனரோ அவர்களது தாழ்ந்த கதியை அடைவேனாக என்கிறான். நாராயணம் நான்யைஸ்து தேவேஸ்துல்யம் கரோதியா தஸ்ய பாபேன லிப்யேயும் யத்யகம் நாகமே புனகா நான் மீண்டும் வரவில்லை என்றால் யார் வரும் அனைத்துக்கு ஆத்மாவாகவும் அனைத்துக்கும் அந்தர்யாமியாகவும் மோட்சுக்களால் உபாசிக்கப்படுவனும் மோட்சம் அளிப்பவனும் ஆகிய சர்வேஸ்வரியும் கர்மங்களால் வசப்படும் மற்ற தெய்வங்களையும் ஒன்று என நினைப்பவன் மீண்டும் சம்சாரத்தில் சிக்குவது போன்று நானும் சிக்குவேனாக இப்படியாக பல சபதங்களை நம்பாடுவான் செய்தான் என்று வராக பெருமான் பூமி பிராட்டியிடம் கூறினார். இப்படி அவர் 16 சபதங்களை செய்கின்றார். அதிலே கடைசி சபதமான இந்த எம்பெருமானுக்கு செய்கின்ற ஒரு பாபத்தை மற்ற தெய்வங்களுக்கு சம்சாரத்தில் எப்படி சிக்குவது என்ற சொன்னவுடன் இந்த கேட்கின்றான். சண்டால வசனம் சித்வா பரிதுஷ்டது ராட்சசா உவாச முதலம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே இப்படியாக சபதம் செய்து நம்பாடுவானை கடைசி வாக்கியத்தை கேட்டு பிரம்மராட்சசன் அவனை வணங்கி அவரிடம் இப்படியாக சபதம் செய்து நீ விரைவாக சென்று உன்னுடைய விரதத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் இங்கு வருவாயாக என்று இனிமையாக கூறியது. ராட்சசேன வினிர்முக்த சண்டால கிருத நிச்சயா புனர்காயத வைக்கியம் வை மம பக்தியா விவஸ்திதா இப்படியாக ராட்சசனால் விடுவிக்கப்பட்டு அங்கிருந்து மீண்டும் நம்பாடுவான் சம்சார சாரத்திலிருந்து விடுபட்ட முக்த ஆத்மா போன்றே நம் முன்பாக வந்து நமக்கு பாடுவான். அத பிரபாதே விமலே விரிவிர்த்திதே ஜாகிரஹ நமோ நாராயணா யுக்த்வா சுபாக புனராகமது அதன் பின்னர் பொழுது விடுந்து திருப்பள்ளியை சிசித்த பின் நம்மிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்து தனக்கு பாரமாக உள்ள உடலை நாம் நீங்க போகிறோம் என்ற சந்தோஷத்தினாலே ஆசையினாலே வேகமாக புறப்பட்டான். கச்சதஸ்துரிதம் தஸ்ய புருஷ புரதஸ்தித உவாச முதலம் வாக்கியம் சுபாகம் தத்த அனந்தரம் இப்படியாக நம்பாடுவான் மீண்டும் தனது இருப்பிடம் நோக்கி செல்லும் போது அவன் நம்மை பாட வரும்போது வந்த வேகத்தை காட்டிலும் இருமடங்கு வேகமாக சென்றான். இதை விதம் சென்று நம்பாடுவாரிடம் ஒரு மனிதன் வந்து நின்று நம்பாடுவாரிடம் இனிமையான பேசத் தொடங்கிறான். குதோ கச்சசி சண்டாலா ததம் கபல சர்ச்சிதம் எததா சக்ஷுவதே துவேன எத்ததையே வர்த்ததே மனஹா இப்படி அந்த மனிதன் கேட்கிறான். நம்பாடுவன் உன்னுடைய நடையானது முன்பு போன்று இல்லாமல் வெகு வேகமாக உள்ளதே இத்தனை வேகமாக நீ எங்கே செல்கிறாய் என்று நீ உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும் என்றான். தச்சித் வம்மச்சனம் கிருத்வா சுபாக சத்திய சம்சம சம்மதா உவாச முதலம் வாக்கியம் புருஷம் தத் அனந்தரம் உண்மையை மட்டும் கை கொண்ட நம்பாடுவான் அந்த புருஷனும் கூறியதை கேட்டு அவரிடம் இனிமையாக கூறத் தொடங்கினான். சமயோமே கிருதயோ எத்திர பிரம்மராட்சச சந்நிதோ தத்ரஹம் கந்துமிச்சாமி எத்ராசோ பிரம்மராட்சசா நம்பாடுவான் புருஷன் பிரம்மராட்சஸ் ஒன்று இருக்கிறது நான் பல சபதங்கள் செய்துவிட்டு வந்தேன் அதன்படி பிரம்மராட்சஸ் உள்ள இடம் செல்கிறேன் அங்கு அது இல்லை என்றால் அது எங்கு உள்ளதோ அங்கு தேடி செல்வேன் என்றான். சுவாகவசம் சத்வா புருஷோ பவசோதகா வாச முதலம் வாக்கியம் சுவாகம் தத் அனந்தரம் இதனை கேட்ட அந்த வழிபோக்கன் நம்பாடுவாரிடம் மனதை சோதிக்க எண்ணியவனாக நம்பாடுவாரிடம் இனிமையாக கூறத் தொடங்கினான். தத்திர கச்சதண்டாரா மார்கேடனே சுவ்ரதா தத்ரசோ ராட்சசா பாப விசிதாசி துராசதா அதே அதிகஜி அங்கே ஜாதியினாலே ராட்சசியமாய் அதிலே அங்கே நம்பாடுவாரிடம் மன உறுதியை சோதிக்க எண்ணிய அந்த வழிபோக்கன் நம்பாடுவாரிடம் பிரம்மராட்சச விபீஷணன் போன்று தர்மவான் அல்லன் மிகுந்த பாவங்களை செய்பவன் மாமிசம் உண்பவன் அவனை கொண்டுவிட்டு யாரும் தப்பவில்லையாது அங்கு நீ செல்ல வேண்டாம் என்றான். புருஷஸ்ய வச ஸ்ருத்வா சுபாக சத்தியசங்கா மரணம் தத்திர நிச்சித்ய மதுரம் வாக்கியம் பிரபீதி இதை கேட்ட உண்மையை மட்டும் நம்பாடுவான் கூறும் நம்பாடுவான் சத்தியத்தை கைவிடுவதை விட உயிரை விடுவதே மேல் என்று எண்ணி அந்த வழிபோக்கனுக்கு இனிமையாக மறுமொழி கூறினான். நாகமேவும்
नाहमेवं करिष्यामि यन्मां त्वं प्रविर्चसि अहं सत्ये प्रवृत्ते वै शीलं सत्ये प्रतिष्ठितं நம்பாடுவான் வழிபோக்கரிடம் புருஷனே நான் இந்த அதுபோன்று செய்ய மாட்டேன் இதுவரை நான் சத்தியம் தப்பினவன் அல்லன் நான் சத்தியத்தை மீறினாலும் எனது சுபாவம் தப்பாது என்றான் ததச பத்மபத்ராட்சா சுபாகம் பிரத்யுவாசதா எத்யேவம் நிச்சிதாஸ்தத சொத்திதேத்து கமிஷ்யதா நான் இப்போதே சத்தியத்தை காப்பேன் என்று நம்பாடுவான் கூறினான். இதைக் கண்டு வழிபோக்கன் வியந்தான். நம்பாடுவான் தன்னிடம் வரும்படியாக பிரம்மராட்சசின் ஆபத்து என்று கூறிய போதும் அந்த அதிலிருந்து வருகின்ற ஆபத்தை நீங்கும்படியாக அந்த வழிப்போக்கனை கடாட்சித்தான். வழிப்போக்கன் கடாட்சித்தான். அந்த வழிப்போக்கன் வேறு யாரும் இல்ல, நமது வராக பெருமாளே தான். அந்த பெருமாளே அவனுக்கு ஒன்றும் ஏற்பட வேண்டாம் என்று அவனுக்கு கடாட்சம் கூறி அருளினார். பிரம்மரக்ஷோந்திகம் பிராப்திய சத்யேசோ கிருத நிச்சய உவாச்ச முதலம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். அந்த புருஷனிடம் விடை கொடுத்து நம்பாடுவான் அங்கிருந்து புறப்பட்டு பிரம்மராட்சச உள்ள இடம் தேடி சென்று அங்கே இனிமையாக கூறத் தொடங்கினான். பலதோ சமஜாதோ தானம் கத்வா இதே பஸ்யா விஷ்ணவே லோகநாதாய மோபூர்ணோ மனோரதா ஏதானி மனசங்காதி பக்ஷேஸ்வதேச்சா. நம்பாடுவான் பிரம்மராட்சசே உன்னிடம் இருந்து உத்தரவு பெற்ற பின் விருப்பப்படி சர்வேஸ்வரனுமாக விஷ்ணுமாக திருக்குறளை நம்பியை பாடி அவனை மகிழ்வித்தேன். அதனால் என்னுடைய விருப்பம் முழுவதும் நிறைவேறப் பெற்றேன். நீ என்னுடைய உடலில் உள்ள ரத்தம் சதை ஆகியவற்றை உண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வாயாக என்றான். சுவாக வசனம் சித்வா பிரம்மரக்ஷோபயானகம் உவாச முதலம் வாக்கியம் சுபாகம் சம்சித பிரதம். இப்படி அது கேட்ட பயங்கரமான ரக்ஷாச நம்பாடுவனிடம் இனிமையாக கூறத் தொடங்கியது. தோமத்தியராத்தியோ சண்டாளா விஷ்ணோர் ஜாகரணம் பிரதி பரம் கீதஸ்ய மேதேஹி ஜீவிதம் யதி சேச்சசி. இப்படியானவன் பிரம்மராட்சசு நம்பாடுவனிடம் உயர்ந்தவனே உயிர் போய்விடப் போகிறது என்ற எண்ணத்துடன் வந்து நீ இரவில் சர்வேஸ்வரன் முன்பாக பாடிய பாடலின் பலனை என கழித்துவிட்டு உயிருடன் இங்கு செல்வாயாக என்றது. பிரம்மராட்சசு வாச்சா ஸ்ருத்வா ஸ்வபாக புரவீத். இப்படியாக நம்பாடுவன் பதிலளித்தான். யத்வயா பாஷிதம் பூர்வம் மயா சத்தியம் யத்கிருதம் பக்ஷயஸ்ய யதேச்சாமாம் தத்யாம் கீத பலதுனதா. நம்பாடுவான் ராட்சசிடம் நீ முன்னர் கூறியபடி நான் எனது சொல் தப்பாமல் உன்னிடம் வந்துவிட்டேன். நீயும் முன்பு கூறியபடி எனது உடலை எடுத்துக்கொள். நான் பாடிய பாடலின் பலனை உனக்கு அளிக்க மாட்டேன் என்றான். சண்டாலஸ்ய வசத்ருத்வா ஹேதுயுக்தம் அனந்தரம் உவாச முதலம் வாக்கியம் சண்டாலம் பிரம்மராட்சசா. இந்த சண்டாலனுடைய நம்பாடுவானுடைய சொற்களை கேட்ட பிரம்மராட்சசு நம்பாடுவானை மயக்கும் விதமாக இனிமையாக பேசத் தொடங்கியது. அனவாத் தந்துமே தேஹி புண்ணியம் கீதச யத்வரம் ததோ மோக்ஷயிஷ்யாமி கல்யாண பக்ஷா தஸ்மாத் வீஷ்ணாத். பிரம்மராட்சசே உயர்ந்தவனே நீ பாடிய படலின் பலனை முழுவதாக அளிக்காவிட்டாலும் பாதிப்பலனையாவது தந்துவிட்டு எனக்கு உணவாகாமல் தப்பிச் செல்வாக என்றது. பிரம்மரக்ஷசோ வசஸ்ருத்வா சுவாக சம்சித பிரதா வாணியும் சுலக்ஷணாம் சமாதாய பிரம்மராட்சசம் அப்ரவீத். அதை கேட்ட பிரம்மராட்சச கூறி கட்ட நம்பாடுவான் அவரிடம் இனிமையாக நீ என்னுடைய உடலை தின்று விடுவேன் என்று கூறினாய். ஆனால் இப்போது எனது பாட்டின் பலனை கேட்டனாய். அதனால் அதனை நான் தரமாட்டேன் என்றான். சுவாகஸ்ய வசஸ்ருத்வா பிரம்மரக்ஷசோ பயாபகம் வாச்ச மதரம் வாக்கியம் சுவாகம் சம்சித பிரதம் ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதஸ்ய யத்பலம் ததோ யாஸ்யாசி கல்யாண சங்கவம் புத்திரதாரகே. அதன் பின் பிரம்மராட்சசிடம் பாடுவாரிடம் ஒரு யாமத்தில் பாடிய பாட்டை பலனையாவது தந்துவிட்டு வீடு திரும்பி உனது புத்திரன் மனைவியிடம் மகிழ்ந்திருப்பாயாக என்று கூடியது. சுத்வா ராட்சச வாக்கியாதி சண்டாலோ கீதராசா உவாச முதலம் வாக்கியம் ராட்சசம் கிருத நிச்சயா. இப்படியாக இந்த ராட்சசன் சொல்லை கேட்டு தனது விரதத்தில் உறுதியான நம்பாடுவான் அந்த ராட்சசிடம் இனிமையாக கூறத் தொடங்கினான். நயாமஸ்ய பரம் தத்யா பிரம்மரக்ஷ தத்வே தவே பிசிதம் பிபஸ்து சோடிதம் மக்கியம் யத் வயா பூர்வாஷிதம். நம்பாடுவான் அதனிடம் ராட்சசே ஒரு யாமத்தில் பாடின பலனை கேட்ட நான் தரப்போவதில்லை. எனது பாடலுக்கு ராகம் எப்படி உள்ளதோ அதுபோன்று எனது உடலுக்கு உள்ள ரத்தத்தை வேண்டுமானால் நீ பருகிக் கொள் என்றான். சுவாகஸ்ய வசஸ்ருத்வா ராட்சச பிரிசாசன சத்தியவந்தம் குணஜம் சண்டாரம் இதவ பிரவீது. என கேட்ட ராட்சசு இவன் உயிரை விடவ சத்தியத்தை பெரிதும் மதிக்கிறான். தனது பிராணனை விட பாட்டின் மென்மையை அறிந்தவனாக உள்ளான். ஆக இவன் அனைத்தும் பெருமைகளையும் அறிந்தவனாக உள்ளான் என்று உணர்ந்தது. தொடர்ந்து நம்பாடுவானிடம் குறித்தது ஏதம் கீதஸ்ய மே தேஹி யத்வயா விஷ்ணு சம்சதி நிகிரஹாத் தாரியாமா தத்வே தேன கீதே கீத பலேன மாம் ஏவ உக்த்வா து சண்டாலம் ராட்சச சரணம் கதா. நம்பாடுவானிடம் ஸ்ரீ இன்று நீ மகாவிஷ்ணு முன்பாக பாடிய பலனின் ஒரு பாட்டின் பலனை மட்டும் அளித்து என்னை இந்த பிரம்மராட்சஸ் பிறப்பிலிருந்து விடுவிப்பா என்று சரணம் புகுந்தது. சரணாகதி முகத்துவம் ஸ்ருத்வா ராட்சச வாக்கியானி ஸ்வபாக சம்சித பிரதா உவாச முதலம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படியாக தன்னை வேண்டி நின்ற ராட்சசின் சொற்களை சத்தியம் தவறாத நம்பாடுவான் கேட்டு அதனிடம் கூறத் தொடங்கினான். கிம் த்வா துஷ்கிருதம் கர்ம கிருத பூர்வம் து ராட்சசா கர்மணோ யஸ்ய தோஷேன ராட்சசீம் யோனிமாஸ்ரிதா.
எப்படி தன்னை சரணமடைந்த பிரம்மராட்சசன் நீ இந்த ராட்சத பிறவி எடுக்க என்ன பாவம் செய்தா என்று நம்பாடுவன் கேட்டான். एवमुक्त सुभागेन पूर्ववृत्तम मनुस्प्रे राक्षसम शरणम गत्वा सुभागमिदम ब्रवीत இவ்விடம் கேட்கப்பட்டவன் பிரம்மராட்சசுக்கு அதோட பூர்வ ஜென்மம் நினைவுகள் ஏற்பட்டு நம்பாழ்வாரிடம் சரணாதி செய்து கூறத் தொடங்கியது. நாம் வை சோமசர்மாகம் ஷரகோ பிரம்ம யோனிஜா சூத்திரம் மந்தம் பிரபிருஷ்டோ யூபகர்மண்ய திஷ்டதா. பிரம்மராட்சசு கூறத் தொடங்கியது, பூர்வ ஜென்மத்தில் நான் சோமசர்மன் என்ற அந்தணனாக சரக கோத்திரத்திலே பிறந்து ஒரு யாகம் தொடங்கினேன். ததோகம் காரமே யஜ்ஞம் ரோபமோக பரிபீடிதா இங்கே பிரவர்த்தமானே தூ சூரதோஷத்துஜாயதே. அத்ரோபமோகத்தினாலே லோபமோகத்தினாலே அர்த்தம் பைசா சம்பாதிக்க வேண்டும், செல்வம் சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தினாலே யாகம் துவங்கிய எனக்கு கடுமையான வயிற்று நோய் ஏற்பட்டது. அதனாலே சுரநோய் உண்டானதனாலே எனக்கு யாகத்தை ஏற்ற தகுதி இல்லாமல் போனது. அத பஞ்சபராத்திரேது அசப்தா கிருதவாகம் அக்கத்வா விரும் கர்ம தத பஞ்சத்துவம் ஆகதா. யஜ்யம் தொடங்கி 5 நாளான பிற்பாடு யாக சமாப்தியா கர்ம சமாப்தியாவில் இருக்க செய்து நான் மனத்திழந்தேன் என்று கான் என்கின்றார். தஸ்ய யஜ்ஞஸ தோஷேண மாதங்க ஸ்ருணயன் மம ஜாதோஸ்மி ராட்சச தத்ர பிரம்மணோ பிரம்மராட்சசா உத்தமனேனா. அந்த யோகதோஷம் காரணமாக நான் இப்படி பிரம்மராட்சனாக பிறந்தேன். எவந்து யஜ்ஞதோஷேண பகுப்பிரதம் இதம் கமமா இது உக்வா ததாத ரக்ஷா சுபாகம் சரணம் கதமஹ. இப்படி யாகதோஷம் காரணமாக ராட்சச பிரபியடைந்ததாகக்கூடிய பிரம்மராட்சசு நம்பாடுவானை சரணடைந்தது. பிரம்மராட்சோ வசஸ்வத்வா சுபாக சம்சித பிரதா பாடம் இது அப்ரவீத் வாக்கியம் பிரம்மராட்சசோஜிதா. எம்பெருமான் பூமி பிராட்டிடம் நாம் விபீஷனுக்கு எப்படி சரணாகதி அளித்தோமோ அதே போன்று நம்பாடுவானும் அந்த ராட்சசனுக்கு சரணாகதி அளித்தான் என்று கூறினான். यन्मया पश्चिमं गीतं स्वरं कैशिकम् उत्तमं परेण तस्य पत्रं मे मोक्षयिष्यामि कल्पशात्. நம்பாடுவான் ராட்சசன் இன்று இரவு கைசிகம் என்ற ராகத்தில் நான் எம்பெருமான் முன்பாக பாடினேன். அந்த கீத பலன் காரணமாக நீ உனது ராட்சச பிறவி நீங்கி மோட்சத்தை அடைவாய் என்று தான் பெற்ற பலனை தானமாக அளித்தார். ஸ்ரீ வராஹ பெருமான் கூறினார், எஸ்து காயதி பக்தியாவை கைசிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி சுபாகோ ராட்சசம் யதாக. வராஹ பெருமாள் பூமி பிராட்டிடம் யார் ஒருவன் பக்தியுடன் வந்து முன்பாக கைசிகம் என்ற ராகத்தை இசைக்கிறானோ அவன் பிரம்ம ரட்சசை கரையேற்றி நம்பாடுவான் போன்று தன்னை அண்டியவர்களை காப்பாற்றுவான் என்று அருளி செய்தார். ஏவம் தத்ர பரம் கிரஹ்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதா ஜாதத்து விமலே வம்சே மம லோகஞ்ச கச்சதி. இப்படியாக நம்பாடுவான் வரம் பெற்ற பிரம்ம ராட்சசு அந்த பிறவை எடுத்து சிறந்த குலத்தில் நமது பக்தராக பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம்முடைய பரமபதம் பாடினா அடைந்தார் என்று பிராட்டினிடம் அம்பெருமான் அருளி செய்தான். சுபாகச்சா விசுச்சோணி மம சைவோபகாயகா துத்வாத் விமலம் கர்ம சப்ரம்மஹத்வம் உபாகதா. அதன் பின்னர் நம்பாடுவான் பலகாரம் நம்முடைய வைபவம் பாடி நம்முடைய பரமபதம் பெற்றார். ஏதத் கீதபலம் தேவி கௌமுதத் துவாதசீம் புனः யஸ்து காயதி ச ஸ்ரீமான் மம லோகஞ்ச கச்சதி. வரா பெருமாள் பிராட்டியிடம் இப்படியாக நமக்காக பாடுபவன் பெரும்பலனை கூறுகிறேன். யார் ஒருவன் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி நாளில் நம் முன்பாக கைசிக மகாத்யம் வாசிப்பதை கேட்கிறானோ அவன் நமக்கு என்றும் திருப்பல்லாண்டு பாடிபடி இருக்க கடவன் என்று அருளி செய்தான். இதனை கேட்ட பூமி பிராட்டி பிரளய காலத்தால் ஏற்பட்ட களைப்பு அனைத்தையும் நீங்க பெற்றவளாய் இப்படி ராகரூபமாகவே எம்பெருமானை அடைவதற்கு ஒரு உபாயம் உள்ளதே என்று வியந்து நின்றாள். இது வராக புராணே பூமி வராக சம்பாதே கைசிக மகாத்யம் நாம 48 அத்தியாய. சுவாமி வராசர் பட்டர் அருளி செய்த கைசிக புராண வாக்கியானம் சம்பூர்ணம். ஸ்ரீ ரங்கராச்சார சமேத ரங்கராஜன் திருவடிகளே சரணம். பூமி பிராட்டியா சமேத பூவரா பிரமாண திருவடிகளே சரணம். திருக்குறுமிடி நம்பி திருவடிகளே சரணம். ஓம் கேசவாய நம நாராயணாய நம மாதவாய நம கோவிந்தாய நம விஷ்ணுவே நம மசூனம் ரத்னாய மகாமாய ஸ்ரீராம் ரிஷிகேசாய பத்மநாபாய நம வாமவாய வாசுதேவாய சங்கர்ஷ்ணாய பத்மநாபாய நிருப்தான் உபேந்திராய நம ஹரே நம ஸ்ரீ நம தோத்வாய கமலாய நம சந்திரகோதய பத்னி வைஷ்ணவ